அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 22ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் திருநாள், சப்தமி திதி. சப்தமி திதினா பொதுவாகவே எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது எப்படின்னா, மக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய அல்லது மக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, அது கண்டிப்பாக இன்றைய நாள் சப்தமி திதியில் ஆரம்பிக்கிறது பெரிய ஏசத்தை கொடுக்கும். ரெண்டாவது, ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஆஸ்லேஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம். சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனந்தசேனன் பத்மநாபனுடைய படுக்கைன்னு சொல்றதே ஆதிசேஷன் மேலதான். அந்த ஆதிசேஷனுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நாள், புதனுடைய நட்சத்திரம். அதனால ஸ்ரீரங்கத்தை சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யாருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம்னு பார்க்கும் பொழுது, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், ரொம்ப முக்கியமா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் மட்டும் இருந்தால் வாயில போட்டு போங்க, அவ்வளோதான் சந்திராஷ்டமம், எதுவுமே பண்ணாது. சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம். சராசரியாக 48 நிமிஷம் மட்டும்தான் சந்திராஷ்டமம் வேலை செய்யும். இந்த நாள் முழுக்க முழுக்க வேலை செய்யாது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமாக சூரியன் யாருடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தை தொடர்பு கொள்வதோ அதுதான் வேலை செய்யும். அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. உங்க ஜாதகம் கிளியரா இருந்ததுன்னா எந்த பாதிப்பு இல்லை, நீங்க பாட்டு உங்க வேலையை தொடர்ந்து எடுத்து போடலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திர மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாள். வாட் இஸ் தட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சராசரியா எந்த ஃபீல்டில் வேணா, ஒரு பிரபலமான ஆசிரியர் இருக்கார், பிரபலமான வங்கித்துறையா பணிபுரியக்கூடிய ஆள் இருக்கார், பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கார். அந்த பிரபலம்ங்கிற வார்த்தைக்கு இல்லைன்னா ஒரு துறையில நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கணும்னா உங்களுக்கு இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்படும். இந்த நாள் மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல ஏற்படுது. வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட, தாயார் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகள், இந்த 10 விஷயத்துக்கும் டாப் கிளாஸா இருக்கு. நீங்க போடுற பிளான்லாம் 100% சக்சஸ் ஆகும். 4ஆம் இடம்னா திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனா 5க்கு 4ஆம் இடம்ங்கிறது குழந்தைகளை பராமரிக்கிறதுல தப்பு ஏற்படக்கூடாது, குழந்தைகளை திட்டக்கூடாது, அன்பா அரவணைப்பா இருக்கணும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துன்னா ரொம்ப அதிகமான கோபத்தை கொடுக்கும். யாருக்குன்னா தாயாருக்கு. அதனால உங்க குழந்தைய பாதிக்க கூடாது. இதை மட்டும் நீங்க பாத்துங்க, நினைத்தது அப்படியே சக்சஸ் ஆகும். விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு டாப் கிளாஸா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும், அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்லை. 3ஆம் இடம்னா உங்க எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எண்ணங்களுக்கான காரகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன். புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம், ஆஸ்லேஷா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல சந்திரன் பிரயாணம் பண்றாரு. கிரியேட்டிவிட்டி டு த கோர். பயங்கர கிரியேட்டிவா இருப்பாங்க குழந்தைகள்லாம். அவ்வளோ அளவுக்கு எந்த ஒரு சின்ன மீட்டிங்கு போறீங்க, யாராவது பாக்குறீங்கன்னா கூட அந்த நொடிக்கு, அந்த க்ஷணத்துக்கு அந்த சூக்ஷமம் என்னமோ அது உங்களுக்கு டக்குன்னு லைட்டு சுவிட்சில் ஆன் பண்ணால் எப்படி லைட் எரியுமோ அந்த மாதிரி உங்கள் பிரெயின்லேருந்து அந்த எண்ணம் வரும். அதனால் இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை நடக்கிறது. இன்றைய நாள் அதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும். எழுத்து, ஓவியம், பத்திரிகை துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த ஒரு நாளில் ஆரம்ப கல்வி சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களை நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இல்லைன்னா போகிறோம். மற்றபடி நீங்கள் என்ன நினைச்சாலும் தூள் சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய, லக்னத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகத்தோட உட்கார்ந்துருக்கார். நல்ல பணம் வருவாய் வரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்துல பேச்சுல கவனமா இருக்கணும். பேச்சுங்கிறது எப்படின்னா ஒரு அட்வொகேட் மாதிரி இருக்கணும். புதனுடைய நட்சத்திர சாரத்துல சந்திரன் பிரயாணிக்கிறார்னா உங்க பேச்சுல திறமை தெரியணும். பேச்சு திறமை மிக அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே கோவத்தோட பேசாமல் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக உங்கள் விஷயத்தை என்னன்னு சொல்லி நீங்கள் பேசுறது நல்லது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
வாழைப்பழத்தில் பஜ்ஜி இல்லைன்னா வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடணும்னு எண்ணம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் இருக்கனால பிபிலாம் கொஞ்சம் எகிரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பங்கு வர்த்தகம் சார்ந்தது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்தது, தண்ணீர் சார்ந்த, இந்த மாதிரி எந்த ஒரு திரவ பதார்த்தம் சார்ந்த எந்த ஒரு தொழில் இருந்தாலும் இந்த நாள் நல்லா இருக்கும். மிகப்பெரிய வேண்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கடகத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு தான் ஏற்படுறது. இன்றைய நாள் யார் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கேட்டோம்னா, கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசி லக்னங்கள், இந்த திரிகோணம், மோட்ச திரிகோணம் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். நாடாளக்கூடிய, அரசாளக்கூடிய, அந்த இடத்தை ஆளக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகிறது. அது உங்களுடைய ராசி லக்னத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கே அது நடக்கும். அல்லது பிரபலமான ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கையெழுத்து, டாக்குமெண்ட், லெட்டரு, போஸ்ட்டு, கொரியரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே உங்களுக்கு பகையே கிடையாதுங்க. பகை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி தானே. அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஆயின்றிருக்கு. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? தேவைக்கு அதிகமாகவே இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பத்த மாட்டேங்குது. இப்போதான் தீபாவளி முடிஞ்சது, மறுபடியும் 10 நாளில் வந்த சம்பளம் 10 நாளில் காலி. இன்னொரு 10 நாள் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொரு முறையான சம்பாத்தியத்தை நம்ம எப்படி உருவாக்குவது அப்படின்னு உட்காந்து யோசிப்பீங்க. அது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு நிலம் வைக்கணும், ஒரு பட்டா போட்டு உங்கள் பட்டா உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, விவசாய நிலம், அதை விற்கணும். இன்றைய நாள் அது விற்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோக ரீதியாக, வியாபாரத்தின் ரீதியாக, வணிக ரீதியாக இன்றைய நாள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய நாள் வட்டிக்கு கொடுத்து வாங்குறாங்கல்ல, அவளுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, லக்னம் ராசிலேயே ஞான மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய கேத்து உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கைக்கு வரும். ஒருவேளை நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பொறுப்பு உண்டு. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பியூனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. எதிர்பாராத ஒரு நிறைய விஷயங்களை, நிறைய பேரை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் உணவுத்துறைகள் இருக்கீங்களோ, 100% வெற்றி. நல்ல பணம், வருவாய் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். யாரும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்களே பிடுங்கி எடுத்துடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் வீரியம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமா பாராட்டு மழை, எதிரி காலி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அம்சம்னு சொல்லலாம். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க போதும். ஆலமரம் அல்லது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர், ராகு கேத்துக்கள் இருக்கும், ஒரு 3 சுத்து சுத்தி ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் எடுத்து ஊற்றிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும். மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, துட்டுக்கான ஸ்தானமும் 10ஆம் இடம் தான். அதிகாரம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானமும் 10ஆம் இடம் தான். புகழ் மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஸ்தானமும் 10ஆம் இடம் தான். நினைத்தது பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பிராக்டிக்கலா யதார்த்தமா நடக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்குன்னா அது 10ஆம் இடம் தான். தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, வல்லமை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பெல்லாம் அந்த சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதோ, நீங்க இருக்கிற இடத்துல புரட்சி, ஒரு சர்ச்சை இது நடக்கும். அது யாருக்கு சாதகமா? உங்களுக்கு சாதகமா நடக்கும். அது துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்ம சக்சஸ். நிறைய பேர் வீடு, நிலபுறங்கள், வாகனங்கள், இன்ஃபேக்ட் அந்த நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தையே நீங்க வாங்கக்கூடிய பிராப்தம் கூட ஒரு சில பேருக்கு ஏற்படும். நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன புரியும்.
வேலையில் செம்ம சண்டை சச்சரவு நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் தான். பயங்கர சக்ஸஸ், நினச்சது அப்படியே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பண்ணலாம், சத்யநாராயண சுவாமி பூஜை செய்து கொள்கிறேன், பௌர்ணமி அன்னைக்கு நான் பண்ணுறேன், நீங்கள் வேண்டிக்கிங்க, நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் பாக்யம் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னாவே அவ்வளோ மனசுக்கு இனிமையாக இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் தானாக வருவாமா. பாக்யஸ்தானம் உட்காரும் பொழுது போன ஜென்மத்தில் உங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு சேரும். 100% கடல் கடந்து போவீங்க. பிரயாணத்தின் மூலியமாக சந்தோஷம் உண்டு. வெளியூர் வெளிநாடுகள் ஃப்ளைட் ட்ராவல் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேறு ஊருக்கு போய் வேலை கிடைக்கிறது, வேற ஒரு நாடோ இல்லை வேற ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு முக்கியமான தகவல் வருவது, வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைப்பது, நிறைய பேருக்கு இந்த சொத்துக்களுடைய பத்திரங்கள்லாம் கைக்கு சேரும். புதன் நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது நடக்கும். இன்னொன்று பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து புதாதித்ய யோகம் உங்கள் ராசி லக்னத்திலேயே ஏற்பட்டுருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு. அப்போ உயில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் நடந்துட்டு தான் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படும். அந்த சுவாமியே உங்கள் பக்கம் இருக்கார், ஜட்ஜு உங்கள் பக்கம் இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ராலில் கவனமாக இருக்கணும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வீட்டில் தாயாருடன் நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான நாள். நட்பு பாராட்டணும், அதனால தான் சொல்கிறேன். சந்திர மங்கள யோகம் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது யாருக்கு நல்லா இருக்குன்னா காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்கம் டேக்ஸ் துறை, விஜிலன்ஸ் துறை, இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய தப்பு கண்டுபிடித்து அதை சரி செய்யக்கூடிய, தப்பு பண்ணாமல் காப்பாற்றக்கூடிய எந்த துறைகள் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மற்றவங்க அத்தனை பேருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெரிய டென்ஷன் கொடுக்காது. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறது. புதனுங்கிறது சமயோஜித புத்தி. அந்த இடத்துக்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இடையூறுகள் நிவர்த்தியாகும். யாரோ ஒருத்தர் தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் கட்டாயிடும். மூத்த பெண்கள் பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் எப்படி பண்ணலாமான்னு உட்காந்து யோசிப்பீங்க. உங்க கணவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. உங்க கணவர் எங்கேயாவது வெளியூர் போயிருந்தாலும் அவர் போகிற உத்தியோகம் எப்படி ஜெயிக்கணும்னு உட்காந்து ஃபோனில் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத தனப்பிராப்தம், எதிர்பாராத வியாபாரம், பெரிய கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகவும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. கோவம் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க, அவ்வளோதான். கோவத்தை கம்மி பண்ணிங்கன்னா வேற லெவல். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் மேல கடன்ல அவஸ்தைப்பட்டு இருக்கேன். கடன் கிடைக்க மாட்டேங்கிறது. நிலத்துக்காக வீட்டுக்காக கடன் வாங்கணும், கடன் கிடைக்க மாட்டேங்குது. படிப்புக்காக கடன் அப்ளை பண்ற கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அடுத்த வருஷம் நான் போய் ஜாயின் பண்ணணும் யூஎஸ்ல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பா போய் பேங்க்ல உட்காந்து மேனேஜர் கிட்ட பேசிட்டீங்கன்னா 100% கடன் கிடைக்கும். கடனுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கடன் கிடைக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு எது வேணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு லைட்டாக மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி வரும். யாரெல்லாம் கேட்ரிங்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் செஃப்பாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றி உண்டு. நடிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி, ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட், முக்கியமான படம் இதெல்லாம் புக் ஆகும். மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திர மங்கள யோகம், லக்னம் அல்லது ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். அரசியல்வாதிகளுக்கு மாபெரும் வெற்றி. நினைச்ச கான்ட்ராக்ட், நினைச்ச அக்ரிமெண்ட், நினைச்ச டீல் எல்லாமே க்ளோஸ் ஆகும். திரிகோணத்துல சூரியன் புதனும் உட்கார்ந்துருக்கார். புதாதித்ய யோகம் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு அமையும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா வரும்.
மிகப்பெரிய வெற்றி உண்டு. திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்குங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஏன்னா லக்னம் ராசியில ராகு இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய திறமை பிறக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இந்த நாள் யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முதல் ராசி லக்னமாக விருச்சிகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் அவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.